அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2024 ஆண்டின் கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 31 நாட்களில் ஏற்பட போகும் கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னியில் கேதுவும் விருச்சகத்தில் சூரியனும் புதனும் மகரத்தில் சுக்கிரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 31 நாட்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குறிப்பா 7க்குரிய புதன் பாக்கியஸ்தானத்தில் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறாருங்க. அதனால் புதனுடைய ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. சூரியனுடைய தீய விளைவுகள் குறைய இருக்குதுங்க. குருவினுடைய பார்வை லாபஸ்தானத்தில் படிவதால பண வரவுகள்ல பிரச்சனை இருக்காதுங்க. இருந்தாலும் அதில் உங்களுடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டுங்க. குருவினுடைய பார்வை சப்தமஸ்தானத்தில் விழுவதால் குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவுகளும் ஓரளவு சீராகவே இருக்குங்க. பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் தீர்வுகளும் ஏற்படுங்க. அதன் பிறகு புதன் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் மேலும் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று விரயச்சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே இந்த டிசம்பர் மாதம் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. அப்படியே செய்தாலும் ஏதாவது ஒரு வித தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. திடீர் விரயங்கள் அதிகரிக்குங்க. உற்றார் உறவினர்களுடைய பகை உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை கிடைப்பது போல் கை நழுவி செல்லலாங்க. அதிக நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பல காரியங்கள் அரைகுறியாக நிற்கலாங்க. வழிபாட்டின் மூலமே வளர்ச்சி ஏற்படும் என்பதை அறிந்து கொண்டு நடக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ர இயக்கத்திலேயே இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவதால் முதலில் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. பண நெருக்கடி ஏற்படுங்க. தொழிலில் எதிர்பார்த்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க. யாரையும் நம்பி செயல்பட முடியவில்லையே என்று கவலைப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. திட்டமாட்ட காரியங்கள் திசை மாறி செல்லுங்க. உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவுவதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிப்பார்கள். கடன் சுமை கூடிக்கொண்டே செல்கிறது என்று கவலைப்படுவீங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன், அந்த கடனை அடைக்க மற்றொரு கடன் என கடன் வளர்ந்து கொண்டே செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களை எச்சரிக்கை செய்யுதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது. கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறாருங்க. இந்த முரண்பாடான கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லதல்ல. எதிர்பார்ப்புகள் எதுவும் நடைபெறாமல் போகலாம். இல்லத்தில் வீண் விரயங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் அதே போல் தொல்லை, பிறராரும் தொல்லை என்ற நிலை உருவாகுங்க. உள்ளத்தில் மகிழ்ச்சி குறையுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விலகும் நிலை உருவாகலாங்க. உறவினர்களுடைய பகை அதிகரிக்கும். இக்காலத்தில் தன்னம்பிக்கையும் தெய்வ வழிபாடும் கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 9க்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. பணத்தடை
தட்டுப்பாடு அதிகரிக்கும். குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. பெற்றோர் வழியில் ஆதரவு குறையுங்க. பிறருக்காக பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்காது. அலுவலக பணியில் தொய்வு ஏற்படுங்க. அரசு வழியிலும் எதிர்பார்த்த தகவல் வருவதிலும் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் வக்ரமம் பெறுகிறார். அதாவது கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் வக்ரமும் அடைகிறாருங்க. கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலம் இதுங்க. பண நெருக்கடி அதிகரிக்குங்க. ஓய்வின்றி உழைத்தால் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. பெற்றோருடைய ஆதரவு மற்ற சகோதரர்களுக்கு கிடைக்கும் அளவு நமக்கு கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீங்க. உத்தியோகத்தில் நினைக்க இயலாத விதத்தில் மாற்றங்கள் ஏற்படுங்க. மனக்குழப்பமும் தன்னம்பிக்கையும் குறைவும் உண்டாகும் நேரம் இதுங்க. எனவே நிதானமாக செயல்படுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல தனுசு ராசியில் சஞ்சரித்த சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரும் சுக்கிரனால் பலன்கள் கிடைக்குதுங்க. இருப்பினும் உங்களுடைய ராசிநாதன் குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகம் என்பதால் சில காரியங்கள்ல தடையும் தாமதத்தையும் சந்திக்க நேரிடும். வாங்கிய இடத்தை விற்க முன்வருவீங்க. வாகனத்தால் தொல்லை உண்டுங்க. கடன் சுமை அதிகரிக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் அக்கறை தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதையும் துணிந்து செய்ய இயலாது. அப்படியே செய்தாலும் அவற்றில் ஏதாவது இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்குங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு கூடுதல் கவனம் தேவைங்க. பெண்கள் அனைவரும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு மாதமா தான் இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசியில் ராகு 12, சனி 3, ராசிநாதன் மறைவு, குடும்ப அதிபதி செவ்வாய் நீச்சம், இப்படிப்பட்ட கிரக நிலைகள்ல நீங்கள் மாட்டிக்கொண்டு இருப்பதா ஜான் ஏறினால் முலம் சறுக்கும் என்பது போலதாங்க இருக்கும். எனவேதான் ஒவ்வொரு அடியும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். கவனத்தோடு இருக்க வேண்டுங்க. அதுவே பல தடைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எதுவும் சாப்பிடாமல் மதியம் பூஜை செய்துவிட்டு சாப்பிடுங்க. வயது முதிர்ந்தவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்.